ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மறுபடியும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் தீபாவளி எங்களுக்கு இது தீபாவளி நைட் இவ்வளோ வருஷத்தில். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இன்றைக்கி வந்து என்ன இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்லணும், நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நாங்கள் மலேசியா வந்ததுலேருந்தே வாங்க மீட் பண்ணலாம், வீட்டுக்கு வாங்க, காஃபிக்கு வாங்க அப்படிலாம் கூப்பிட்ருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கூடையும் ஒரு மீட்டப் மாதிரி நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம் சீக்கிரமே. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு அக்கா வீட்டுக்கு போகிறோம். அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரான ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஸோ அந்த அக்கா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து அவங்க வீட்டோட ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு வந்து அனுப்பிச்சு, இப்படி தான் எங்கள் வீடு இருக்கும், நீங்கள் வாங்க தீபாவளிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அனுப்பிச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து மோத்தியை வந்து பர்சனலாக இன்வைட் பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணி தீபாவளிக்கு இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆமாம், அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். ஸோ அதோட சேர்த்து பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் ஒன் மோர் திங், நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஆக்சுவலாக நவம்பர் 2லேருந்து கந்த சஷ்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இருந்தே அக்கா கந்த சஷ்டி எப்படி இருக்கணும், விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. டு பி ஆனஸ்ட், நான் வந்து எப்பயுமே எனக்கு என்ன ஒத்துக்குதோ, எனக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படி வந்து பண்ணுவேன். அது இந்த பூஜைன்னு இல்லை, எந்த பூஜை ப்ரொசீஜருமே நம்மளுக்கு மனசுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் நான் பண்ணி பழக்கம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராப்பராக மெத்தட், இதுதான் மெத்தட்னா நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தேச மங்கையர்கரசி மேமோட சேனல் இருக்குது. நான் வேணால் கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன். அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இன்டெப்த்தாக வந்து அவங்க இதுலேயே படித்து வளர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து இதை சொல்கிறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் அவங்க சேனல் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ முருகரோட பிளெஸ்ஸிங் எல்லாத்துக்கும் இருக்கணும். அந்த பிளெஸ்ஸிங்கோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரி, இது வந்து நான் சஷ்டிக்கு முன்னாடியே வந்து போட்டிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஒர்க் வந்ததுனால என்னால் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்டே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ரியலி சாரி. ஆனால் நான் இப்பயும் ஏன் வந்து இந்த கிளிப்பிங்கை கட் பண்ணாமல் போடுறேன்னா, இது சஷ்டிக்குன்னு இல்லைங்க, பூஜா ரிலேட்டடாக நீங்கள் எந்த ப்ரொசீஜர், எந்த ஒரு விஷயம்னாலும் சாமி, கடவுள், பூஜை இது சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் தேச மங்கையர்கரசி அவங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதிலிருந்து நம்ம ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நானே நிறைய அவங்க வீடியோஸ்லேருந்து கற்றுருக்கேன். ஸோ அதனால தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் முடிச்சுட்டு கீழே போயிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் மாதிரி வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் டிராஃபிக் என்னமோ கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகாக அப்படியே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே நேச்சரோடு சுற்றி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கும் அவங்களோட லேண்டட் ஹவுஸு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. எங்களை ரொம்ப அழகாகவும் இன்வைட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே மெதுவாக பார்த்துட்டே போகலாம், வாங்க. வந்தோடனே எங்களை சூப்பராக இன்வைட் பண்ணாங்க. அந்த க்ரீன் கலர் சாரீ அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஈஸ்வரி அக்கா. அண்ட் பக்கத்தில் இருக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் கலைமுகிலன். ஸோ 2 பேருமே, அக்கா அண்ணா 2 பேருமே எங்களை ரொம்ப ஸ்வீட்டாக இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் நாங்கள் வீடியோலாம் எடுக்கவே இல்லை. 1 மணி நேரம் நாங்கள் பேசிகிட்டே தான் இருந்தோம். அப்புறம் அவங்களே தான் எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க, அக்கா தான் ஞாபகப்படுத்தினாங்க, நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினாங்க. தீபாவளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே நான் ஃபஸ்ட்டு டைமாக தீபாவளிக்கு ஒருத்தங்க இப்படி வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவோம், பார்ட்டி பண்ணுவோம், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் தீபாவளிக்குன்னு ஒரு ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணி தோரணாலாம் கட்டி இவ்வளோ பேத்துக்கு ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணது வந்து நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. மத்தியானம் நிறைய கூட்டம் இருந்துச்சு. எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாங்க. நான் கொஞ்சம் தயங்கி தான் போனேன், ஷையாக தான் போனேன். ஆனால் எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரியே கிடையாது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க. இன்ஃபேக்ட் அக்காவோட அம்மா அப்பா வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடு வந்து அப்படியே பளிச்சுன்னு வச்சுருந்தாங்க. பொதுவாகவே எனக்கு வீடு யாராவது நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இவ்வளோ கெஸ்ட்டு வந்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அந்த ஒரு சலிப்பே இல்லை அக்கா முகத்தில்.
வீடும் க்ளீனாக இருந்துச்சு, அவங்க ஹார்ட்டும் க்ளீனாக இருந்துச்சு, அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ சிரித்த முகத்தோட எங்களுக்கு புது கண்ட்ரியில் இப்படி ஒரு ரிலேஷன் அமைஞ்சது வந்து நாங்கள் உண்மையிலேயே பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம், அவ்வளோ ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணோம். ஆல்ரைட். ஸோ அக்கா வந்து ஈஸ்வரி அக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபரு நான் சொல்ல மாட்டேன் இதுக்கப்புறம். அவள் வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் என்னை வந்து பேசினது, இன்வைட் பண்ணது எல்லாமே. நீங்கள் வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசினாலே தெரியும், பட்டாசு வெடிச்சோடனே, பட்டாசு வெடிக்கிறப்போ ஒரு படன்னு இருக்கும் பாருங்க, வெடிச்சோடனே அமைதி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் அப்படியே பட்டாசு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவங்க பசங்களோட அவார்டெல்லாம் மேலே கூப்பிட்டு போய் காட்டினாங்க, கண்ணு பட்டுரும். ஸோ அவ்வளோ அவார்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த். அவங்களாகட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும், அவங்க அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே அவ்வளோ டவுன் டு எர்த். எங்களை அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணாங்க. எங்களை முதல் தடவை பார்க்குறாங்க, ஆனாலும் எங்களை அவ்வளோ நல்லா ஒரு வீடு மாதிரி ஃபீல் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ அக்கா. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. அண்ட் அவர் தான் அக்காவோட ஹஸ்பண்ட். அவரும் வந்து அண்ணாவும் எங்களை வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாரு. எங்களை வந்து ஒரு வீடு மாதிரி, எங்களுக்கு புதுசா எங்கேயோ போயிருக்கோங்கிற மாதிரியே தெரியலண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி ட்ரஸ்ட்வர்த்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ரெனோவேஷன் கான்ட்ராக்ட் எல்லாமே பண்றாங்க. ஸோ அவரோட டீடைலும் கீழே போட்டு விடுறோம். ஆமா, ரெனோவேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வீடே சூப்பரா இருக்கு. அவங்க வீடே சூப்பரா பயங்கரமா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ ரணகலத்துலயும் இவ்வளோ பெரிய தீபாவளி பார்ட்டி அவங்க வச்சிருப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கல. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வீடை வந்து அவ்வளோ அழகா கிளீனா வந்து அக்கா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் கடைசி போகிற வரைக்கும் சொல்லிட்டே தான் இருந்தேன், இவ்வளோ க்ளீனாக வந்து அழகாக வீடை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ சூப்பர்க்கா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஸோ அக்கா வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி நேராக எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் பெருசாக நாங்கள் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக குவிக்காக கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் ஏர்போர்ட் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி மலேசியாவுக்கு வந்து பெரிய நன்றி. இந்த மாதிரி நிறையா நல்ல உள்ளங்களை வந்து எங்கள் லைஃப்பில் கொண்டு வர்றதுக்காக மலேசியாவுக்கு நாங்கள் என்றைக்குமே தேங்க்ஃபுல்லாக இருப்போம். ஸோஃபார் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த வருஷம் முடிய போகுது, பட் இப்போ வரைக்கும் மலேசியா எங்களை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுது. நாங்கள் வந்து அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்தாருங்க. இந்தியாவிலேருந்து வந்திருந்தாரு. ஒரு 20 days இருந்துட்டு போகிறதுக்காக வந்திருந்தாரு. ஸோ அவரை பிக் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்துட்டார், லேண்ட் ஆகிட்டார். ஸோ அவரை பிக் பண்ணுறதுக்காக தான் போனோம். அண்ட் முன்னாடியே நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், ஏன்னா அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து அப்பா அம்மா வர்றப்போ நீங்கள் வீடியோவில் காட்டுறீங்க, உங்கள் இன்லாஸை வந்து நீங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் வரும். இப்போ வந்து மாமனார் மட்டும்தான் வந்திருந்தார், மாமியார் வரல, அவங்க நெக்ஸ்ட்டு வருவாங்க. ஸோ இப்போ வந்து மாமனார் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மோத்தியோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப கேமரா கான்ஷியஸ். அவங்களுக்கு வந்து கேமராங்கிறது ரொம்ப புதுசு. அதனால தான் அவங்கள நிறைய வீடியோஸில் வந்து நான் காட்டுறது இல்லை, அதுதான் ரீசன். ஸோ இதை வந்து முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அவர் நல்லபடியாக நாங்கள் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரைட். இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்ததோட ஸ்டாப் பண்ணியிருப்போம். என் ஃபேஸ் வந்து அவ்வளோ டயர்டாக இருக்குது, ஏன்னா அதுக்கு அடுத்து வந்ததுலேருந்து மாற்றி ஏதோ ஒரு வேலை வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்த நாளே ஆக்சுவலாக நாங்கள் தீபாவளி முடிச்சுட்டு ஒரு நாள் தான் இருந்துச்சு. சாட்டர்டே காலையில் வந்து மாமா ஊர்லேருந்து வந்திருக்கார், மோத்தி அப்பா மட்டும் வந்திருக்கிறாரு, ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. சரி ஒரு 20 days வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ காலையில் போயிட்டு ஏர்லி மார்னிங் 6 o'clock லேண்டிங். ஸோ அதனால் போய் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு 3-4 days ஆக்சுவலாக வந்து ஆத்விக்கோட ஸ்கூல் ஹாலிடே முடிஞ்சு கரெக்டாக வந்தாருங்களா, அதனால் எங்களால் எதுவுமே பிளான் பண்ண முடியல. இப்போ வந்து ஆத்விக் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீக் டேல எங்களால் எந்த பிளானுமே பண்ண முடியாது, வெளியில் போக முடியாது. ஸோ அந்த வீக்கெண்டு வந்து அமரன் படத்துக்கு போயிட்டு வந்தோம். அந்த படத்தோட ரிவ்யூ வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே ஒரு செம்ம சூப்பரான ஒரு படம். இப்போ வந்து நர்சரிக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். எங்கள் மாமாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சமான ஒரு வேலை, செடி பராமரிப்பு இதெல்லாம் வந்து பிடிச்சமான வேலை. ஸோ நேராக போய் ஆத்விக் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு இந்த நர்சரிக்கு வந்து வந்திருக்கோம். ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வாங்கியிருக்கோங்க வீட்டுக்கு, அதுக்கு வைக்கிறதுக்கு செடி, என்ன செடி வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த 54 வெங்தேயில் வந்து நாங்கள் கொஞ்சம் இண்டோர் பிளான்ஸ்லாம் வாங்கினோங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. எங்களுக்கு சுங்கை போலோவில் வாங்கினதை விட இங்கே வாங்கின பிளான்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று எதுவுமே அவங்க கொடுக்குற ஃபர்டிலைசர்ஸும் நல்லாயிருக்கு, ரொம்ப பெருசுங்க. இந்த கடையோட அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நாங்கள் இண்டோர் பிளான்ஸ் கொஞ்சம் இங்கே வாங்கி வச்சுருந்தோங்க. அந்த எல்லா பிளான்ஸுமே நல்லா ஹெல்த்தியாக வருது. அவங்க கொடுக்குற ஃபர்டிலைசர்ஸுமே நல்லாயிருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் பெரிய கடை தான். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 4-5 செடி வாங்கிட்டு போனோம், இண்டோரில் வைக்கிறதுக்காக வாங்கினோம். பேட்டர்ன் இருக்கு. இப்போ எத்தனை செடி? மொத்தம் வந்து 4 செடி வாங்கியிருக்கோம். இன்னும் ஒரு செடி இங்கே பக்கத்தில் கேஎல் கேட்வேல போய் ஒரு செடி வாங்கியிருக்கோம். அவங்க பார்த்து அது நல்லா இருக்குது. இப்போதைக்கு 4 எல்லாமே இண்டோர் பிளான்ஸ். இந்த பாட்டும் நல்லா இருக்கு. அதுக்குள்ளே ப்ரைஸும் போட்டிருக்கோம். ஒரு பாட்டோட ப்ரைஸ் என்ன? இந்த பாட்டை 29. எது இதுவா? பாட் அழகா இருக்கு. 48. ஏன்னா இது வந்து ஃபுல் செராமிக் பாட்டு. இதெல்லாம் க்ளே பாட்டு. இது வந்து 33. அந்த கடையில் இன்னொன்று எங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, பாட்ஸ் வந்து விதவிதமாக இருக்குங்க. சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான பாட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுங்கிறோமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்லேயே நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பாட்ஸும் எங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் பிளான்ஸ் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சோம். எல்லாமே நல்லா சர்வைவ் ஆகுது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று என்னென்னா, நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறதுலையும் இருக்குதுன்னு வைங்களேன். ஆனால் இங்கே வாங்கினது எல்லாமே எங்களுக்கு சோஃபார் நல்லா இருக்கிறனால ஃபஸ்ட்டு டைமாக ஒரிஜினல் பிளான்ஸ் நாங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறோம். பட் சோஃபார் நல்லா தான் இருக்குங்க. அண்ட் இந்த ஸ்டாண்ட் வந்து ஷாப்பி வெப்சைட்டில் வாங்கினோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. எப்பயுமே ஆன்லைனில் வாங்குறப்போங்க, அது எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அவங்க போட்டிருக்க பிக்சரை வச்சு வாங்கக்கூடாது. ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கணும். ரிவ்யூஸில் வந்து வாங்கினவங்க ஒரிஜினலாக பிக்சர் போட்டிருப்பாங்க. அந்த பிக்சர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த குவாலிட்டியில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். இது வந்து நாங்கள் வாங்கினது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டர்டியாகவும் இருக்குது. இண்டோர் பிளான்ட் வைக்கிற அளவுக்கு ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ நாங்கள் பாட்டிங்லாம் பண்ணதுக்கப்புறமா பாத்ரூமில் எடுத்துகிட்டு போய் லேசாக வந்து ஒரு வாஷ் மாதிரி கொடுக்கணுங்க. அப்போ இந்த லீஃபும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு குளியல் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த பிளான்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப் எங்களுக்கு கடையில் சொன்னது. எப்பயுமே நம்ம பாட்டிங் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன வாஷ் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து 4 பிளான்ட் வாங்கி வச்சுட்டோம். இன்னும் ஒன்று பக்கத்தில் இருக்கிற மாலில் இருக்குது. அந்த செடி பார்த்துருந்தோம். சரி, இன்னும் ஒன்று அங்கே போய் வாங்கிக்கலான்ட்டு வச்சுட்டோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ தான், பட் ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென், டேக் கேர், டாட்டா அண்ட் பபாய்.